வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அதாவது பல துறையிலிருந்து, பல வாழ்க்கை நிலைகள்ல இருந்து பல எக்ஸ்பர்ட்ஸ், அதாவது இவங்க ஆரம்ப மாணாக்கர்னு சொல்ல முடியாது, இல்ல சிறந்த மாணாக்கர்னு சொல்ல முடியாது, ஒரு எல்லாம் மிக்ஸ்டு குரூப். இவங்க இங்க ஒரு 5 நாட்கள் தவம் இருந்து ஒரு வாழ்க்கை கல்வியை கற்றுக்கிறதுக்காக இங்க வராங்க. இதுல நம்ம நினைவு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு அரிய வாய்ப்பு, வாழ்க்கையில ஒரு அரிய வாய்ப்பு. பிழைப்புக்காக நம்ம கல்வி கற்றுக்கிறோம். இது பிழைப்புக்காக கல்வி இல்லை, இது வாழ்க்கை கல்வி. அது ரொம்ப வித்தியாசமான பார்வை. அதாவது நம்ம மாற்றி யோசிங்க அப்படின்னு சொல்றோம். மாற்றி யோசிங்கன்னா, மாற்றி யோசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு யோசனை யாராவது சொல்றதுக்கு வேணும், அதுக்கு ஒரு குரு வேணும். அதுல நமக்கு இந்த குரு மூலமா நம்ம கற்க போகிற எந்த கல்வியுமே நல்ல சிறந்து விளங்கும் அப்படின்ட்டு. அதனால இது இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸுங்கிறது ரொம்ப ஆராய்ச்சிக்கு அப்புறம் தூய்ஞானி வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் இந்த காயகல்பத்தையே சிம்பிளிஃபை பண்ணி SKY அப்படின்னு சிம்பிளிஃபைடு காயகல்ப யோகான்னு பண்ணியிருக்காரு. முன்னாடி எல்லாம் 12 வருஷம் தவம், காட்டுக்கு போய் தவம் இருந்து இந்த காயகல்ப மந்திரத்தை கத்துக்க வேண்டி ஒரு சூழ்நிலை இருந்தது. இப்ப இந்த சிம்பிளிஃபைடு இதுல ஒரு 10 மினிட்ஸ்ல நமக்கு ஒரு லெவல் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஒரு சிம்பிளிஃபைடு கோர்ஸ் தத்துவஞானி இதை அறிவிச்சிருக்காரு. இதை அறிவிச்சு அதை ஏற்றுக்கிட்டு நிறைய பேர் இப்போ கத்துக்கிட்டு இருக்கோம். இதை ஃபாலோ பண்றது தான் முக்கியம். ஃபாலோ பண்றதுன்னா இப்போ ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிஞ்சது, அடுத்த லெவல்ஸ் நம்ம இந்த ட்ரைனிங் பயிற்சி முடிஞ்சு நம்மளோட குரூப்புக்குள்ள போய் சேர்ந்துட்டோம்னு வச்சுங்க. மறுபடியும் அந்த குரூப்ல இந்த பயிற்சிக்கும் இந்த எடுத்துக்கொண்ட விஷயங்களுக்கும் என்ன வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணலாம். கண்டிப்பா வரவேற்பு இருக்காது. இப்போ நம்ம போய் சொல்லுவோம், எப்படி இருந்ததுப்பா? நல்லா இருந்ததுங்க, 5 நாள் சிறப்பாக இருந்தது, இதை கற்றுக்கிட்டோம் அதை கற்றுக்கிட்டோம், ஓகே ஓகே அப்படின்ட்டு அது 4வது நாள் அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் இப்போ இங்கே சொல்லி கொடுத்ததை நம்ம எந்த அளவில் நம்ம சுயமாக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். சுயமாக பயன்படுத்தி அடுத்த லெவலுக்கான வாழ்க்கை கல்விக்கு நம்மளை எப்படி தயார்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் எப்போ வருது, அதுக்கு நம்ம எப்படி தயாராகணும், அந்த தயார்படுத்தி கொள்ளும் நிலைகள், அதுக்கான பேராமீட்டர்ஸ் என்னென்ன, இதெல்லாம் நம்ம உறுதிப்படுத்திக்கணும். ஸோ அதை உறுதிப்படுத்திக்கிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கும் கலந்துக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னா அதுக்கு அடுத்த இன்னும் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. யோகா டீச்சர்ஸாக கூட பண்றதுக்கு ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ரிசர்ச் பண்றதுக்கு கூட ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இது மாதிரி இந்த ஒரு ஈடுபாட்டுடன் நம்ம இந்த இதில் செயல்பட்டோம்னா தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸோட வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த இது மனவளம்ங்கிறது இன்னைக்கு 5 நாள்ல முடிஞ்சிடுறது இல்லை. நம்ம பிறந்ததுலேருந்து மனசு நம்மளோட தான் இருக்கு. பிறந்ததுக்கு முன்னாடியும் இருக்கலாம், அது வேற ரிசர்ச். அது இப்போ எப்படி தத்துவஞானி உலக சமாதானம், இந்த வேர்ல்ட் பீஸுங்கும் பொழுது அது தனி மனிதனோட மனித சமாதானத்திலையும் தொடங்குறது. தனி மனிதன்ல ஆரம்பிச்சு சொசைட்டிக்கு சொசைட்டிலேருந்து நாட்டுக்கு நாட்டுலேருந்து உலக அளவில் அது பரவறதுக்காக தான் அவரோட தத்துவங்கள் இன்னி வரைக்கும் எல்லாருமே போற்றி பாதுகாக்கிறாங்க. ஸோ இந்த இது நம்ம அச்சீவ் பண்ணணும்னா ஔவையார் சொன்ன மாதிரி வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயரும். கோன்கிறது அரசாங்கம் இல்ல உலகம்னு வச்சுக்கலாம் நம்ம இந்த இதுல. ஸோ இப்போ நம்மளோட இந்த வரப்புயர நம்ம லெவல்ல நம்ம செய்ய வேண்டியது வரப்புயர. இந்த வரப்புயர நம்ம நல்லா செய்வோம், செவ்வனே செய்தோம்னா இது அடுத்த லெவல்ஸுக்கு தானே கொண்டு போகும். அந்த தானே கொண்டு போக வேண்டிய ஒரு கடமை மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த உந்து சக்தி எதா இருந்தாலும் அந்த வரப்புயரை நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா அது மேலே கொண்டு போகும் அப்படின்றது தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸோட ஆதார சக்தி. இங்கே சொன்ன பிரின்சிபிள்ஸை அட்லீஸ்ட் ஒரு 60-70% இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு பாடுபடணும். அந்த டைம் ஒதுக்கணும். டைம் கிடைக்காதுன்னு சொல்லுவோம். ஃபோன் யாராவது கூப்பிட்டாங்கன்னா, இல்லப்பா நான் பிஸியா இருந்தேன், அப்புறம் கூப்பிட முடியல, விட்டுட்டேன் அப்படிமா. அது மாதிரி நம்ம பண்ண முடியாது. இதுல நம்மளே ஆர்வமா கத்துக்கிட்டு இருக்கோம். அதனால நம்மளே ஆர்வமா கத்துக்கிட்ட ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு கடப்பாடு இருக்கு இதுல, அதாவது ஒரு கடமை. இந்த கடமையை நம்ம என்ன செய்யணும்னா, இந்த பயிற்சியை தொடர்ந்து நம்ம செய்யறதுக்கு ஒரு டைம் அலாட் பண்ணிக்கணும் டெய்லி. இந்த பயிற்சியை இப்படியே விட்டுடாதீங்க, இதை
தொடர்ந்து பயிலுங்கள். இந்த பயிற்சி வந்து தொடக்கம் தான். இட்ஸ் ஒன்லி a beginning, இட்ஸ் நாட் an end. ஸோ இந்த பிகினிங்கை நீங்கள் நல்லபடியாக தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சு இந்த ஒரு வாய்ப்பை நழுவ விடாமல் மேலே 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 மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேம்பாடு, உலக மேம்பாடு, அப்புறம் நாட்டு மேம்பாடு, அப்புறம் பர்சனல் மேம்பாடு, நம்மளை மேம்பாடுத்திக்கிறதுக்காக இது ஒரு வாழ்க்கை கல்வி. அந்த வாழ்க்கை கல்விக்கு இவங்க எல்லாம் வித்திட்டவங்க நம்ம வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது. அதனால் சிறப்பாக அதை செஞ்ச ஆசிரியர் பெருந்தகைக்கு என்னுடைய பாராட்டுக்கள்.